குட் மார்னிங் ஆஸ்பிரண்ட்ஸ். டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டே 1 ஷெடியூல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஆஃப் டே அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் டே படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அல்ஜிப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரின்ற 2 டாபிக் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் தியரி கம்ப்ளீட் பண்ணுறோம். அதே டைம் எக்கனாமிக்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் என்கிட்ட நோட்ஸ் கிடையாது. இருக்கிறவங்க படிங்க, இல்லாதவங்க நோட்ஸ் எங்கேயாச்சும் கலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நோட்ஸ் இல்லைன்னா நீங்கள் நெட்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணி அதுக்கான டேட்டாஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நாம் இன்றைக்கி டாபிக் உள்ளே போயிடலாம். அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா a0 x power n ப்ளஸ் a1 x power n minus 1 ப்ளஸ் a2 x power n minus 1 அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் an ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா a0 a1 a2 அப்படின்னு எக்ஸட்ரா ஸ்டார்ட் ஆகி an வரைக்கும் போகிறது. இது எல்லாமே வந்து ரியல் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் கோஎஃபிஷியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் தான். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் n இருக்குல்ல, அந்த n வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று. ஏன்னா n வந்து 0 ஆகிடுச்சுன்னா அதனுடைய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா n-1 ஆகிடும். அது வந்து நெகட்டிவ் சைனில் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து n பாசிட்டிவ் அண்டு நான் ஜீரோ, அதாவது பாசிட்டிவ் இல்லைனா 1 2 3 அப்படின்னு போயிட்டுருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இதனுடைய டிகிரி பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா n தான். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு n ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா அதில் 2 ரூட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 3ல் இருக்குன்னா அதில் 3 ரூட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது ஹையஸ்ட் பவர் இருக்கிறதுலே எக்ஸ் பவர் 4 தான் அதிகம் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த ஈக்குவேஷனுக்கு 4 ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது செகண்ட் அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ். அதாவது ஒரு ஈக்குவேஷனோட முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் அதனுடைய ரூட்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து ஒரு அல்ஜிப்ரிக் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா அதனோட எக்ஸ் பவரில் 2 இருக்கிறது தான் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதனோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. இதில் வந்து பார்த்திங்கன்னா ax ஸ்கொயர் அப்படி இருக்கும். இந்த b வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ரூட்ஸ் வந்து இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்கொயர்னால் அதில் 2 ரூட்ஸ் இருக்கும். ஒரு ரூட் ஆல்ஃபா, இன்னொரு ரூட்டை வந்து பீட்டான்னு எடுத்துப்போம். அந்த 2 ரூட்டையும் நம்ம சம் பண்ணங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பின்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு அர்த்தம். கீழே எழுதியிருக்கான் பாருங்கள். சம் ஆஃப் ரூட்ஸ்னால் மைனஸ் பி பை ஏ. அங்கே அந்த ஈக்குவேஷனில் பி வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். மைனஸ் பி டிவைடட் பை அங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, அதுதான் வந்து மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சி பை ஏ. இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சிமிலர்லி இதே மாதிரி தான் வந்து ஏ எக்ஸ் கியூப் அப்படி இருக்கக்கூடிய கியூபிக் ஈக்குவேஷன் அப்படி இருந்துச்சுன்னா ax கியூப் ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் d இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது பவர் 3 இருக்குது. ஸோ இதில் கம்பல்சரி 3 ரூட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா. சேம் அதில் முன்ன பார்த்த மாதிரி சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூபுக்கு அடுத்த பவரில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயரா. அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, அதனோடக்கு மைனஸ் எடுத்துக்கணும். மைனஸ் பி பை ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. அடுத்தது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டேர்ம் இருக்குதா, இன்னும் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து இன்னும் எக்ஸ் ஒரு டேர்ம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 2 ரூட்ஸோட ப்ராடக்ட் பண்ணி அதை சம் பண்ணிக்கணும். அதுதான் அதனுடைய வேல்யூ. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ரூட்ஸோட ப்ராடக்ட். அது வந்து மைனஸ் டி பை ஏ. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எங்கே வருது அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு பவரில் இருக்கக்கூடியது பாசிட்டிவில் எடுத்துக்கோங்க. ஏ எக்ஸ் கியூப்னுக்கு அந்த ஏ வந்து பாசிட்டிவ். அடுத்தது வர வேண்டியது நெகட்டிவ் மைனஸ் பி வரணும். சி வந்து பாசிட்டிவ் வரணும். அடுத்தது டி வந்து நெகட்டிவில் வரணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து 3 ரூட்ஸ்க்கு. அடுத்தது 4 ரூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ்
ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0ன்றது ஜென்ரல் ஃபார்மேட்டு. இது எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூட்ஸ், ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. சரிங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய சேம் அதே ப்ரொசீஜர், சம் ஆஃப் எக்ஸ் பவருக்கு 4க்கு முன்னாடி 4 இருக்குது, அதுக்கு அடுத்தது எக்ஸ் பவர் 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் தான் வந்து சம் ஆஃப் த 4 ரூட்ஸ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அண்டு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் சொன்னோம்ல, அது வந்து சி பை ஏ. அடுத்தது 2 ரூட்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணி எழுதுறோம். அடுத்து 3 ரூட்ஸாக ப்ராடக்ட் பண்ணி எழுதுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டை சம் பண்ணி எழுதுறோம், அடுத்து 2 ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி எழுதுறோம், அடுத்து 3 ரூட்டாக ப்ராடக்ட் பண்ணி எழுதுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா. இது வந்து மைனஸ் டி பை ஏ. அதுக்கு அடுத்தது 4 ரூட்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 4 ரூட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இ பை ஏ. ஸோ சைன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வரும், கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இது இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். இது வந்து அதுக்கு அடுத்த செகண்ட் டாபிக். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் 11th 12th நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை காலேஜில் மேக்ஸு ஸ்டார்டாக படித்தவங்க படிச்சிருப்பாங்க. ஏ ப்ளஸ் பிஐ அப்படின்றது தான் காம்ப்ளெக்ஸ் ரூட்டை வந்து நம்ம ஜென்ரலாக ஃபார்ம் பண்ணது. இதில் ஏவும் பியும் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியல் நம்பர்ஸாக இருக்கும். இது அதில் ஐன்ற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணி லெட்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எழுதிப்போம் ஏ ப்ளஸ் பிஐ, தட் இஸ் 1 + 2i இஸ் ஏ ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது தான். ஏ ப்ளஸ் பிஐ தான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஈக்குவேஷனுக்கு. இது ஏவும் பி வந்து ரியல் நம்பர்ஸ். இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பிஐ வந்து ஒரு ரூட்டாக இருக்குதுன்னா கம்பல்சரியாக ஏ மைனஸ் பிஐ, அதாவது அதனுடைய காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காஞ்சுகேட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி அந்த ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டுக்கு அப்படியே நெகட்டிவ் எடுக்கிறது தான் காஞ்சுகேட்டுன்னு சொல்லுவோம். ஏ ப்ளஸ் பிஐன்றது ஏ மைனஸ் பிஐ அப்படின்றதும் ஒரு ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ப்ளஸ் பிஐக்கு காஞ்சுகேட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏ மைனஸ் பிஐ. ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து இருக்குதுன்னா அதனுடைய காஞ்சுகேட்டு கம்பல்சரி ரூட்டாக தான் இருக்கும் அந்த ஈக்குவேஷனுக்கு. அதுதாங்க தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு எப்பயும் சிங்கிளாக வராது, டபுளாக தான் வரும். அதே மாதிரி தான் அடுத்தது இர்ரேஷனல் ரூட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இர்ரேஷனல் ரூட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏ ப்ளஸ் ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இல்லை அப்படின்னா அதை வந்து இர்ரேஷனல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே 4 இருந்துச்சுன்னா அது வந்து 2ஓட ஸ்கொயர், அப்போ வந்து அது வராது இரேஷனல் நம்பர். பட் ரூட்டுக்குள்ளே 3 இருக்குது, 2 இருக்குதுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ அது மாதிரி நம்பர்ஸை வந்து நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்க்கு எதே ரூலோ அதுவும் அதே மாதிரி தான் இர்ரேஷனல் நம்பருக்கும் என்ன ரூட்ஸ்னால், இர்ரேஷனல் நம்பர் ஒரு இர்ரேஷனல் ரூட் வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக வந்துச்சுன்னா கம்பல்சரி அதனுடைய காஞ்சுகேட்டு என்ன தான் வரும், கம்பல்சரி ஒரு ரூட்டாக தான் வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் ரூட் பி இஸ் ஏ ரூட் ஆஃப் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன், தென் ஏ மைனஸ் ரூட் பி இஸ் ஆல்சோ ஏ ரூட். ஓகேங்களா? அதே சேம் தேர்ட் பாயிண்ட் சேம் என்ன சொன்ன மாதிரி தான் இர்ரேஷனல் ரூட்ஸு கம்பல்சரி என்னது ஆல்வேஸ் அக்கர் இன் பேர். இது கண்டிப்பாக என்னது பேராக தான் வரும், நாட் சிங்கிளாக வராது. சரிங்களா? 2 டாபிக் புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது ரிலேட்டட் ரூட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ரிலேட்டட் ரூட்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்போது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதில் ஆல்ஃபா பீட்டா இப்போ காமா குவாட்ராட்டிக்காக இருந்தால் 2 ரூட்ஸு, கியூபிக்காக இருந்தால் 3 ரூட்ஸு, அதுக்கு மேலே எக்ஸ் பவர் 4 இருந்தால் 4 ரூட்ஸ்னு பார்த்தோமா, அந்த ரூட்ஸை வச்சு அந்த ரூட்ஸை வந்து எனக்கு டபுள் பண்ணுங்கள், ட்ரிபிள் பண்ணுங்கள், இல்லை அதனுடைய ரூட்ஸில் எனக்கு இவ்வளோ கம்மி பண்ணுங்கள், அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய புது ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கேட்பாங்க. இதுதான் வந்து ரிலேட்டட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், related roots, it says the relation between the 2 or more roots of the equation. எக்ஸாம்பிளுக்கு அதனுடைய ரூட்ஸ் அந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக்கோ இல்லை குவாட்ராட்டிக்கு இல்லைன்னா கியூபிக் ஈக்குவேஷன் அதனுடைய ரூட்ஸ் வந்து ஏபியில் இருக்குது இல்லை ஜிபியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரூட்டை வந்து இன்னொரு ரூட்டோட டபுள்னு சொல்லுவாங்க. ஒன் ரூட் இஸ் டபுள் ஆஃப் த அதர், இல்லை ஆடிங் டூ ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த அதர், ஒன் ரூட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர். அப்படின்னா இன்னொரு ரூட்ஸை இதில் வந்து ரூட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியும் கேட்கலாம், ஒரு ரூட்டை கொடுத்து இன்னொரு ரூட்டை கண்டுபிடிக்க சொல்லியும் கேட்கலாம், இல்லை ஒரு ரூட்ஸை கொடுத்து அதனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ரூட்ஸை இது மாதிரி பண்ணிவிட்டு அப்போ இதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் எனக்கு க்ரியேட் பண்ண சொல்லி அப்படின்னு கொஷின் கேட்கலாம். சரி, இது பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது மாதிரி கொஷின்ஸ் வருது, நம்ம அப்போ வந்து பார்க்கலாம் டீட்டெயில்டாக.
அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஓகேங்க. முன்ன ரிலேட்டட் ரூல்ஸ்லாம் வந்து சொன்னாங்களா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். அதில் வந்து ரூட்ஸை வச்சு ரூட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி வர்றது ரிலேட்டட் ரூட்ஸு. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் முன்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அந்த ரூட்ஸை வச்சு புதுசாக ஒரு ஈக்குவேஷனே எனக்கு இந்த ரூட்ஸோட இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து இதெல்லாம்ப்பா. அப்போ இந்த ரூட்ஸை வச்சு இந்த ரூட்ஸை இப்படி நீ மாற்றினா எனக்கு கிடைக்கக்கூடிய புது ஈக்குவேஷன் என்ன அப்படின்ட்டு கேட்குறது தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். By change the roots of equation, create new equation. ரூட்ஸோட ஒரு ஈக்குவேஷனோட ரூட்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு புது ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 + x² + 2x + 5 இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸை வந்து டபுள் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய புது ரூட்ஸ் என்னன்னு கேட்குறது தான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன். இல்லை 3 பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன், இதுதான் வந்து என்னன்னு கேட்குறது தான் வந்து என்னது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். அடுத்தது லாஸ்ட் டாபிக், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக்குள்ளே போகிறோம். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்றது ஒன்றும் இல்லை. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு பாலினாமியல் இருக்குது, அதுக்கு எக்ஸ் ஒரு ரூட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன், அதாவது 1/x எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸாக வருது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை ஈஸியாக நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, the reciprocal of every root is also a root of the equation, then the equation is called reciprocal. இது வந்து ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு 6 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 3 ரூட்ஸோட ரெசிப்ரோக்கல் பண்ணினா மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 3 ரூட்ஸ் கிடைச்சிடும். அது மாதிரி ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஹிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எழுதிக்கோம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா a is a root, 1/a is a root. நம்பரில் பார்த்தீங்கன்னா 1/5 வந்து ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் 5, அதுவும் வந்து ஒரு ரூட்டாக இருக்கும் அந்த ஈக்குவேஷனுக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ax⁴ minus bx⁴ minus cx³ plus cx² plus bx minus a equal to 0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏஏன்னு இருக்குது, அதுக்கு செகண்டும் லாஸ்ட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பிபின்னு இருக்குது. நான் அடுத்து சென்டரில் இருக்கக்கூடிய 2 நம்பர் பார்த்தீங்கன்னா சிசின்னு இருக்கும். ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுளாக சேமாகவே தான் இருக்கும். இது வந்து சேம் சைனாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் சைனாகவும் இருக்கலாம். அதை தான் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதியிருக்கக்கூடிய இந்த ax⁴ பார்த்தீங்கன்னா சைன்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது. பட் ஆனால் கீழே ஆர் போட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் சைனாக இருக்குது. இங்கேயும் +a இருக்குது, லாஸ்ட்லேயும் +a இருக்குது, இங்கேயும் -b இருக்குது, இங்கேயும் -b இருக்குது, இங்கேயும் -c இருக்குது, இங்கே -ac இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா -c இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆப்போசிட் சைனாக வரும். பட் ஆனால் கோஎஃபிஷியன்ட் சேமாக வந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் இட் இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேங்களா? இதுக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஐடியா இருக்குது. சரி, இது என்ன பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து ஆட் டிகிரியாக இருக்குது, சைன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே x⁴ அதனுடைய டிகிரி என்னது 5. ஒரு ஆட் நம்பர். இரட்டைப்படையில் வரதெல்லாம் ஈவன் நம்பர், ஒற்றைப்படையில் வரதெல்லாம் ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருந்து சைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்காங்க, +a -a +b -b அப்படின்னு ஆப்போசிட்டில் இருந்தால் அது ஆப்போசிட் சைன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு 1ன்றது கம்பல்சரி என்னது ஒரு ரூட்டாக இருக்கும். அதே ஆட் டிகிரியாக இருந்து சேம் சைனாக இருந்து a +b +b -c அப்படி சேம் சைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு -1 வந்து என்னது ஒரு ரூட்டாக இருக்கும்னு சொல்லலாம். சப்போஸிங் ஈவன் டிகிரியாக இருந்து 2 4 6 அப்படின்றது ஈவன் டிகிரியாக இருந்துட்டு அது ஆப்போசிட் சைனில் இருந்துச்சுன்னா அதுக்கு +1ம் ஒரு ரூட்டு, -1ம் ஒரு ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அதே ஈவன் டிகிரியாக இருந்து சேம் சைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரூட்ஸ் இதுதான்ட்டு கம்பல்சரி நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு +1 ஒரு ரூட்டாக இருக்கலாம், -1 ரூட்டாக இருக்கலாம், இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஏதாச்சும் ரூட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கும்ன்ற நம்புகிறேன். சப்போஸிங் புரியலன்றவங்க வீடியோவை இன்னொரு டைம் ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இதுதான் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அல்ஜிப்ராவோட ஃபஸ்ட்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட. சரி, ஓகே. இப்போ இதுதான் இவ்வளோ 3 பக்கம் தான் இதை நோட்ஸே இருக்குது. இதை படித்தா கொஷின்ஸ் வருமா, இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டால் என்னால் அட்டன் பண்ண முடியுமான்றதுக்கு நான் லாஸ்ட் இயர் 2025 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிடிஎஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் 5 கொஷின் இதில் எடுத்து பார்த்தது. இந்த டாப்பிக்லேருந்து 5 கொஷின் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அந்த 5 கொஷின் இப்போ நம்ம படித்த நோட்ஸை வச்சு எவ்வளோ சால்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க.
சரி, ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரியஸ் 25ல 15th கொஷின்ஸில் இந்த கொஷின் இருக்குது. சரிங்களா? அதாவது by multiplying the roots of the equation x cube minus 3x square plus 2x minus 1 equal to 0 by 3 the transformed equation is, அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ரூட்ஸை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய புது ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். இருக்கக்கூடிய ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் வந்து போடுறது ஒரு மெத்தடு. அந்த மெத்தடை வந்து நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அது ஃபேக்டரைசேஷன் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதை வந்து நமக்கு இது நம்ம இப்போ ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தோம்ல, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஆர்டர் டிகிரி ஆஃப் த ஆர்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸு, லாஸ்ட் இருக்கக்கூடியது வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு வச்சோம். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? மைனஸ் பி பை ஏ. ஸோ அங்கே பின்ற இடத்துல -3 இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டாங்கன்னா +3. இதுதான் இதனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். அப்போ -1 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். சி பை ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்கிறதுனால -1க்கு -1 அப்படியே வந்துச்சு. இப்போ ரூட்ஸ் வந்து மல்டிப்ளை பை 3. அப்போ இதனுடைய ரூட்ஸை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா சம்முக்கு பண்ணும்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கு. ப்ராடக்ட் பண்ணும்போது அப்போ ஒவ்வொரு ரூட்ஸும் ஆல்ஃபான்றது 3 ஆல்ஃபான்னு மாறும், பீட்டான்றது 3 பீட்டான்னு மாறும், காமான்றது 3 காமான்னு மாறும். இப்போ இதனுடைய சம்மை பார்க்கும்போது 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா ப்ளஸ் 3 காமா, 3 காமனாக இருக்குது, அதனால 3 காமனாக வெளியில் எடுத்தா மீதி உள்ளே இருக்கக்கூடியது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3. ஸோ அப்போ 3 வெளியே ஒரு 3 × 3 9. ஸோ அப்போ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனுக்கு என்ன தான் வரும்? இதுதான் வந்து கோஎஃபிஷியண்டாக வரும். இங்கே பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்போ அங்கே வரும்போது என்ன பண்ணுவோம்? -b சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை எடுத்து நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா -9 என்ற இடத்துல 2 பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அப்போ ஏதாச்சும் இது 2ல் 1 ஆன்சராக இருக்கும். ஸோ மீது 2 ஆன்சர் இல்லைன்னு நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது 3 ரூட்ஸை வச்சு பார்க்கணும். அதாவது ஆல்ஃபா பீட்டா காமான்ற ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை வச்சு பார்க்கலாம். சரி, அதே மாதிரி 3 ஆல்ஃபா 3 பீட்டா 3 காமா, ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரூட்ஸ் எல்லாமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்போ 3 எல்லாத்துலேயுமே காமனாக இருந்தாலும் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அதனால் 3 × 3 × 3 வரும்போது 3 3s are 9 and 3s are 27 into ஆல்ஃபா பீட்டா காமா 27 அப்படியே இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமான்ற இடத்துல நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? -1 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோமா? அப்போ அந்த -1 இங்கே வரும். இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், -1 எழுதி பாசிட்டிவில் போட்டிருக்கேன். அதை மாற்றிக்கோங்க. இங்கே 27 -1 வரணும். -27 நான் எழுதிட்டு இங்கே நடுவில் மற்றது கரெக்ஷன் பண்ணக்குள்ள அதையும் சேர்த்து கரெக்ஷன் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ இங்கே -27 வரணும். சரிங்களா? அப்போ -1 × 27 -27. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டேரெக்டாக நம்ம எங்கேயே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது லாஸ்ட்டாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸில் வர ரூட்ஸ் -27. இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷனை பார்க்கும்போது சி ஆப்ஷனில் மட்டும்தான் அந்த -27 இருக்குது. ஸோ அப்போ அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். சப்போஸிங் அதுவும் 2 சேமாக இருக்குன்னா நம்ம அதுக்கு அடுத்தது இருக்க பார்த்தீங்களா, இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபான்ற ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸை செக் பண்ணி பார்க்கணும். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கரெக்டான எக்ஸாக்டான ஈக்குவேஷன் கிடச்சிரும். சரிங்களா? ஒரு சில ஈக்குவேஷனில் இதை ஒரு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாவே ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் சேமாக ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் செகண்டாக சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் 1 + 3i தென் த அதர் ரூட் ஆர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நமக்கு என்னவே தெரியும், 1 + 3iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட். அப்படின்னா இதனுடைய காஞ்சிகேட்டும் ரூட்டாக தான் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ஸோ அப்போ எடுத்து பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் 1 + 3iக்கு காஞ்சிகேட்டான 1 - 3iன்னு இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த ஆப்ஷனை கண்ணை மூடி நம்ம எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் கண்ணை மூடிட்டு போட்டலாம். அப்போ அதுக்கான ஆப்ஷன் பி செகண்ட் ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள். இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க, சால்விங் த ஈக்குவேஷன் x⁴ + 4x³ + 5x² + 2x - 2 = 0 of which the one root is -1 + root of -1 then the other roots
ரூட்ஸ் ஆர். இப்போது எக்ஸ் பவர் 4னா 4 ரூட்ஸ் இருக்கும், அதனுடைய ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு 4 ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஒரே ஹிண்ட் என்னென்னா -1 ப்ளஸ் √-1ன்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஏன்னா ரூட்டுக்குள்ளே -1 இருக்கிறதுனால அது ஒரு இர்ரேஷனல் ரூட்டு. அப்போது இதுக்கு காஞ்சிகேட் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த காஞ்சிகேட் என்ன, -1 மைனஸ் ஆஃப் √-1. இப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ அப்போ அது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. சரிங்களா? பட் ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட் எக்ஸ் பவருக்கு என்னன்னா அதுக்கு அடுத்த பவரில் இருக்கிறது சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஈக்குவேஷன் படி எடுத்து பார்த்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் 4 பவர் இருக்கிறனால 4 ரூட்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு -b/a. ஸோ அங்கே -bன்ற இடத்துல இங்கே 4 இருக்கிறதுனால -4ன்னு வரும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இதுவே செக் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அங்கே எடுத்து பார்த்தோம்னா -2 வருது. சரி, இப்போ நம்ம எடுத்து இந்த 4 ரூட்ஸ் வந்து என்னென்னா நமக்கு தெரியாது, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அந்த ரூட்ஸை வந்து ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். இப்போ சம் பண்ணாங்கன்னா நமக்கு -4 கிடைக்கணும், ப்ராடக்ட் பண்ணால் -2 கிடைக்கணும். அப்படி எந்த ஆப்ஷன் வருதோ அதுதான் நமக்கு என்னது ஆன்சர். பை செக்கிங்காக நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 ரூட்ஸை ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஆட் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு நாம் சொல்லிடலாம் +or-√2ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே +or-√-1. கொஷினில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் 3 ரூட் இருக்குது, ப்ளஸ் கொஷினில் ஒரு ரூட் இருக்குது, அதோட சேர்த்து 4 ரூட். அப்போ மைனஸ் அந்த ரூட்டால் இருக்கக்கூடியது எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய -1 ஆட் பண்ணுங்கன்னா இங்கே போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? -1 + √2 ப்ளஸ் -1 -√2 -1 ப்ளஸ் √-1 -1 மைனஸ் √-1. இதில் இருக்கக்கூடிய +2 -2 -1, அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய +√2 -√2 ப்ளஸ் √-1 மைனஸ் √-1 கேன்சல் ஆச்சா. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆன்சர் -4. ஸோ அது மட்டும்தான் இருக்குது. அப்படி -1 வர மாதிரி நம்ம பார்த்தாலும் அப்போ ஏபின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு சம் ஆஃப் த ரூட்ஸ் இது வந்துடுச்சு. ஓகேங்களா? பட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து எந்த ஆப்ஷனுக்கு எடுத்து போட்டு பார்த்தாலும் இப்போ 4th ஆப்ஷன் எடுத்து செகண்ட் ஆப்ஷன் போட்டாலும் அது சம் ஆஃப் த ரூட்ஸ் அதே ஆன்சர் தான் வரும். சரி, அதனால் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, 1 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். நான் இந்த டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணியே போட்டிருக்கேன். சப்போஸிங் உங்களுக்கு நல்லாவே எனக்கு தெரியுன்றவங்க a + b × a - bன்றது நமக்கு தெரியும், a² - b². அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணுங்கன்னா -1 + √-2ன்றதை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் தெரியும். இல்லை இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கனாலும் நமக்கு -2ன்றது ஆன்சராக கிடைக்கிது. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 4th கொஷின் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, த இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் பேர்ஸ். ஆமாம் தானே, இர்ரேஷனல் ரூட்ஸ் வந்து நமக்கு பேரா வரும்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ கரெக்டு. அண்ட் செகண்டு, த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். ஓகேங்களா? அது பிடிஎஃப் பண்ணும்போது கட் ஆகிருக்கு, அக்யூர் இன் பேர்ஸ். ஓகேங்களா? அப்போ அதுவும் வந்து அக்யூர் இன் பேர்ஸ் தானே. நமக்கு ரியல் ரூட்ஸாக காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தாலும் சரி, இர்ரேஷனல் இருந்தாலும் சரி, கம்பல்சரி என்ன வரும், பேராக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா, த இர்ரேஷன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் மே ஆர் மே நாட் அக்யூர் இன் பேர்ஸ். ஸோ அப்போ தேர்டு வந்து என்னது தப்பு, இர்ரேஷனல் ரூட் வந்து என்னது கம்பல்சரி நமக்கு பேராக தான் இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தேர்டில் பேராக இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கம்பல்சரி தப்பு. அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும்தான் நமக்கு ஆன்சர். அது எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த படித்த டாப்பிக்லேருந்து 4 கொஷின் வந்து 5 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொஷின் 4th கொஷின் ஆகட்டும், செகண்ட் கொஷின் ஆகட்டும், டைரக்ட் கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. இந்த தேர்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா படித்ததை வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ 4 கொஷின் இது என்ன கேட்டால், இதில் இன்றைக்கி படித்த இந்த 3 பேஜ்லேருந்து 4 கொஷின் ரொம்ப தாராளமாக ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். 5வது இன்னொரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா?
அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இங்கே நம்ம கொடுக்காத நோட்ஸ்லேருந்து டேரெக்டாக அந்த ரூல்ஸை ரிலேட்டட் ரூல்ஸை சொன்னோம்ல அந்த டாப்பிக்லேருந்து இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன் புதுசாக எதுவுமே படிக்காதவங்களுக்கு இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண. நம்ம சொன்னது 75க்கு 65 கொஷின்ஸ் மேக்ஸ் இருந்தால் 65ம் நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லுவேன். 50 கொஷின்ஸ் நீங்கள் இதான் கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 50 கொஷின்ஸ்க்கு ஏதாச்சும் இப்போ 5 கொஷின் ஒரு கொஷின் டஃப்பாக தான் வரும். அந்த கொஷின் விட்டுட்டு ஈஸியாக இருக்கிற இந்த மாதிரி 4 கொஷினை போட்டிங்கனாவே தாராளமாக என்ன பண்ணலாம், 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இந்த 5th கொஷினும் நம்ம பார்த்துருவோம். டேஷ் இஸ் த நெசசரி கண்டிஷன் ஃபார் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூ ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 டு பி ஏ ஹார்மோனிக் ப்ராக்ரஷன். அதாவது ஹார்மோனிக் ப்ராக்ரஷனில் இருக்க எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும், எதை வச்சு, இந்த ஈக்குவேஷனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்னா என்னன்னு தெரியும். ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா இங்கே கீழே சொல்யூஷன் கொடுத்துருவோம். ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அதாவது ஏபியோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்றது ரூட்டாக இருந்துச்சுன்னா 1/α 1/β 1/γன்றது தான் ரூட். எதுக்கு? ஹார்மோனிக் ப்ராக்ரஷனுக்கு. இப்போது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை நமக்கு ரூட்ஸ் என்னன்னு தெரியும், a - d a + d அதுதான் ரூட்ஸ்ன்னு தெரியும். இங்கே வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஆமாவா? அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல நம்ம 1/y அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்க. அப்போ அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை 1/yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ry³ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், x³ + px² + qx + 1 = 0. இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல 1/yன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் ry³ + qy + qy² + py + 1 = 0. ஸோ இது ஏபியோட ரெசிப்ரோக்கல். அப்போ ஏபியோட ரூட்ஸ் இருந்துச்சு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ரெசிப்ரோக்கல் இங்கே பண்ணியாச்சு. இப்போ சரி, அதனால் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏபியோட ரூட்ஸ் என்ன அப்படின்றது a - d a + d. ஸோ இதனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டாங்கன்னா என்னது, -q/r. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். -q/r. ஓகேங்களா? இதுதானே கிடச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ இதனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது, இப்போ இந்த புதுசாக கிடச்ச ஈக்குவேஷனில் பாருங்கள், சம் ஆஃப் த ரூட்ஸு y² முன்னாடி இருக்கக்கூடியது அதுதான் -q. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பவருக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் -q/r, அதாவது -b/a நம்ம செஞ்ச. இப்போ அதனுடைய ரூட்ஸ் வந்து a - d a + d. இதனுடைய சம்மு பண்ணாங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 3a. 3a = -q/r. நமக்கு தேவை a = -q/r. இந்த a இதோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் y இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரூட்ஸ் தான் என்னது, x² + 2x + 1 = 0ல நமக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸை x = தான் எழுதுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கிறது y³ y² + y அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம என்ன இதனுடைய ரூட்ஸை y = எழுதும். அப்போ y = இப்போ ரூட்ஸ் தான் இங்கே கிடச்சிருக்கு, ஏவும் ஒரு ரூட்டு. அப்போ அந்த y = a வேல்யூ -q/3r. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனில் ry³ + qy² + py = 1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 27r² - 9pqr + 2q³ = 0. இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தது இது நல்லா தெளிவாக பார்த்து இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட்டாக இருந்தால் திரும்ப இன்னொரு டைம் பாருங்கள். நாளைக்கு வந்து மேட்ரிக்ஸ் தியரி வீடியோ காலையிலே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிடிஎஸ் எக்ஸாம் படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் மேஜர் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி படித்த இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 5 கொஷின்ஸில் 4 கொஷின் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வாங்கலாம். மேக்ஸ் ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த 3 பக்கம் நோட்ஸை படித்து என்ன பண்ணலாம், 3லேருந்து 4 மார்க் 5 மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்கனாமிக்ஸ் நோட்ஸு மதியமாக படிங்க. நோட்ஸ் இல்லாதவங்க நோட்ஸ் எங்கேயாச்சும் கலெக்ட் பண்ணி படிங்க. உங்களால் முடிஞ்சால் எக்கனாமிக்ஸ் நோட்ஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நம்ம குரூப்பில் உங்களுக்கு விருப்பமானது தான் நம்ம போடலாம். வாட்ஸ்அப் நம்பர் 6369568122. இன்னொரு டைம் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 6369568122. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். திருப்பி நாளைக்கு மேட்ரிக்ஸ் தியரியில் நம்ம சந்திக்கலாம். ஏதாச்சும் டவுட்னா மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்தால் திரும்ப இன்னொரு டைம் கேளுங்க. பாய்.